ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்டம் குக்கிங். இன்றைக்கி மார்த்தாண்டம் குக்கிங்கில் நல்ல சாஃப்டான டேஸ்டியான இடியப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப்பு அரி மாவு எடுத்திருக்கேன். ரைஸ் பவுடர், கடையிலேருந்து வாங்கினது அப்பம் இடியப்ப மாவு, கொஞ்சமாக எண்ணெய் வேண்டான்னா நெய்யும் சேர்த்துக்கலாம், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்புறமா தேவைக்கான உப்பு. மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்ல கொதித்த தண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். மாவு ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் இடியப்பம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு மாவு. இன்னும் இடியப்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அச்சு எடுத்து மாவெல்லாம் போட்டுக்கலாம். மாவு போட்டு ரெடி பண்ண வேண்டியதான். அதுக்காக நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் கரெக்டாக நமக்கு வெந்ததும் கிடைக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் நம்ம ஒரு தட்டாக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 மினிட் வேக வைங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். பத்து மினிட் ஆயிடுச்சு. நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா தேங்காய் போட்டு வேக வைக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டால் கறி எதுவும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இடியப்பம் சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த இடியப்பத்து கூட செறுபேறு கறி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் முட்டைக்கறி, கடலைக்கறி எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க.
நீங்களும் இது பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.